டுடே நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸாம். ஆமாங்க, நீண்ட காலமாக ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீட் தேர்வை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. எப்போ பாரு அந்த நியூஸில் வந்து நம்ம இந்த மாதிரியான நியூஸ்லாம் கேட்டுட்டு இருப்போம். நீட் தேர்வுக்கான போராட்டம், நீட் தேர்வுக்காக நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, மாணவர்கள் மன அழுத்தம் காரணம், இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஏன்னா இப்போ அதை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 அனிதா அப்படின்ற ஒரு பொண்ணு 12வதுல வந்து பயங்கரமான மார்க்கு, அதிகமான மதிப்பெண் எடுத்து அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமில் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசை. சரி, மருத்துவர் ஆகணும்னா அதுக்கு நீட் எக்ஸாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அனிதா நீட் எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களால மருத்துவ படிப்பும் படிக்க முடியல. அதனால மன அழுத்தம் காரணமாக அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அப்போ ஆரம்பிச்சது. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் வந்து நீட் எக்ஸாம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ வர நீட் எக்ஸாம்னால நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய மாணவர்கள் வந்து மன அழுத்தம் காரணமாக சரியாக படிக்க முடியல, சரியாக எக்ஸாம் எழுத முடியல, எப்படி எழுதுவோமோ அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்லேயே நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் வீக்காக இருக்காங்களா, இல்லை நீட் எக்ஸாம் அந்த அளவுக்கு ரோல் பண்ணுதா அப்படின்ட்டும் நமக்கு தெரியல. அனிதாவின் மரணத்துக்கு அப்புறம் நிறைய பேர், நிறைய சமூக அமைப்புகள், மாணவர்கள்லாம் சேர்ந்து மெரினாவில் அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி பெரிய போராட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்கங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போதே நிறைய போலீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கழிச்சிட்டாங்க. ஸோ இல்லைனா அப்போவே பெருசாக ஒரு பெரிய லெவல் போராட்டம் ஆகிருக்கும். அப்போவே இந்தியா நம்மளை திரும்பி பார்த்துருக்கோம். இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் அப்போவே அதை கழிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த மாதிரி எப்போலாம் நீட் எக்ஸாம் வருதோ அப்போலாம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுமே, ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி வருமோ நிறைய டைம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இந்த வாட்டி நம்ம பாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்கிறது, எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பாஸ் ஆகும் இல்லையோன்னு சூசைட் பண்ணிக்கிறது, அப்புறம் மார்க் வந்த பிறகு ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்குன்னு செத்துக்குன்னு இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு கண்டினியூஸாக. இப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ 2026 இப்போவும் அதேமாரி தான். இப்போது இது கோயம்புத்தூரில் வந்து 19 வயசு ஒரு பொண்ணு, அது வந்து அணுக்கீர்த்தனான்றாங்க, அவங்க இறந்துருக்காங்க சூசைட் பண்ணி. ஸோ தர்மபுரி, விருதுநகர் இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்னும் 2 பசங்க இறந்துட்டாங்க மாணவர்கள் இந்த மாதிரி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே மன அழுத்தத்தில். ஸோ எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டும் நமக்கு தெரியல. இது வந்து அவங்களுடைய வீக்னஸை காட்டுதா, இல்லைனா இந்த நீட் எக்ஸாம் வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ ரோல் பண்ணுதா டாக்டர் ஆகணுன்றத புரியல ஒன்றும். முக்கியமாக நீட்னா என்ன, டாக்டர் ஆகணும்னா இதை நீங்கள் டாக்டர் படிக்கணுமா அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி நம்ம போய் சேர முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா? ஸோ இது எதிர்க்கிறவங்க ஆதரிக்கிறவங்க அப்படின்ட்டு 2 விதமாக இருக்காங்க. எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாமை கொண்டு வருது. அதனால் நம்ம ஏழையாக இருக்கிறவங்க, இந்த அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகிறவங்க, அதாவது அரசு பள்ளினா கொஞ்சம் உங்களுக்கே தெரியும்ல, நான் ரொம்ப மோசமாலாம் சொல்ல, ஓரளவுக்கு எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியான லெவல்லேருந்து போகிறோம்ல. ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் அதில் வந்து படித்து பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், கோச்சிங் சென்டர் போகாமல். ஏன்னா கோச்சிங் சென்டர் மூலிமா நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறையா இருக்குது சென்டர்ஸ். ஸோ அங்கே சேர்ந்து அதில் ட்ரை பண்ணி அதில் படித்தா தான் ஓரளவுக்கான மார்க்கே எடுக்க முடியும், இல்லைனா ரொம்பவே கஷ்டம். அதனால் ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆகணும்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாரி நீட்டை எதிர்க்கிறாங்க. சில பேர் அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே அளவுக்கான தரம் நமக்கு இருக்கும், குவாலிட்டி. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டாக்டர் படிக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான, இந்தியா ஃபுல்லாக ஈக்குவலாக ஒரே குவாலிட்டியாக இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இப்போ மருத்துவ படிப்பில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்கன்னா காலேஜில் அந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு திறன் இருக்குல்ல, அதனால் ஓப்பனாக இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த மாதிரி எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க, ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க. முக்கியமாக இந்த விஷயத்தில் ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸ்டூடெண்ட், அப்படி அந்த ஒரு கேள்வி தாங்க எல்லாருக்குமே வருது. ஏன்னா இப்போ டாக்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டாங்கல்ல. இப்போ யாருமே டாக்டர்னா சும்மா ஆப்ரேஷன் பண்ணி தரம்பா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்போ மெடிசனுக்காக மாத்திரை மருந்துக்காக காசு வாங்குறாங்க, ஓகே, அது கண்டிப்பாக அதை காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஸோ அது ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்க, அதனால அது காசு கொடுத்து தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு டாக்டர், நீ மருந்து செலவு மட்டும் பண்ணுப்பா, நான் ஆப்ரேஷன், நான் டாக்டருக்கான கூலியெலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுற ஏதாவது ஒரு டாக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு, இருக்காங்களா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிச்சு டாக்டர் தொழில். இப்போ ஒரு 10 லட்சம் கட்டி நான் டாக்டராக படிக்கிறேன், பெரிய டாக்டராக வரேனாக்கா கண்டிப்பாக நான் அந்த 10 லட்சத்துக்கு மேலே நிறைய சம்பாதிக்கணும் கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஏதேதோ வழியில் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு உயிர் போகிற நிலைமையில் ஆப்ரேஷன் பண்ணனா கூட அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. இப்போ அந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீட் எக்ஸாம் இருக்குனாக்கா நீங்கள்லாம் படிச்சுட்டு போயிட்டு லீகலாக பண்ணுறவங்களும் இருக்கீங்க, ஓரளவுக்கு
அதாவது நல்லது பண்ணணும்பா, நிறைய பேரை காப்பாற்றணும், நிறைய உயிரை, காசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற டாக்டரும் இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த மாதிரி யோசிக்கிற டாக்டருங்க கம்மியாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்காக நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் உயிரை விடுறீங்க அப்படின்ட்டு தெரியலங்க. என்னை பொறுத்த வரையும் அந்த உயிரை விட்டுறவங்க எல்லாருமே ரொம்ப லாயலாக நான் டாக்டர் ஆகிட்டு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காசு எல்லாம் நல்ல பரவாயில்ல, நான் வந்து மருந்துக்கான காசு மட்டும் வாங்கிக்கினா உங்களுக்கு உயிரை காப்பாற்றுவேன் நிறைய பேர் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தான் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது நினைக்கிறவங்களாம் இப்படி சூசைட் பண்ணிட்டா என்னப்பா பண்ணுறது? ஸோ அதனால அவங்க வீக்னஸாக இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். மாணவர்கள் நீட் எக்ஸாமை பார்த்து பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல, எதுக்கு மன அழுத்தம் ஆகுறாங்கன்னு தெரியல. இப்போ டாக்டர்னா என்னங்க, அவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு முக்கியம். அதுதான் டாக்டர்னாலே முக்கியமானது. எதுக்குமே பயப்படக்கூடாது, அவங்க கை நடுங்கவே கூடாது. ஏன்னா உயிர் போகிற நிலைமையில கூட இது ஏதோ பிளட்டு எதோனா பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றுறாங்க, ஒரு செகண்டில் ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் ப்ரெஷர் காரணத்தினால இறக்குறாங்கனாக்கா நீங்கள் டாக்டராகவே தகுதி இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான தகுதியை இழந்துடுறீங்க. முதல்ல டாக்டருக்கு தேவையே மனம், தைரியம் இருக்கணும். ஸோ அதுவே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் படித்து எப்படி டாக்டர் ஆவீங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு வருதா என்ன தெரியல, எனக்கு வருது. ஏன்னா தயவுசெய்து இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிக்காதீங்க. பார்க்குறவங்க யாருன்னா நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுங்கள். சைடில் வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேறு எதனா வேலைக்கு போங்க. அவ்வளோதான் நம்ம லைஃப். போயிட்டு ஏங்க ஏற்கனவே கண்ட நோய் வருதுங்க. இதில் உங்களுக்கு தெரியாதா நீங்களே டாக்டர் படிக்கணும்ட்டு ஆசையாக இருக்கீங்க. ஸோ டாக்டர்னா எப்படி நடந்துப்பாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் டாக்டராக இருங்க, மற்ற வேலையில் பார்த்தாலும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டாக்டர் மாதிரி தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சூசைட்லாம் பண்ணிக்கிறது, எக்ஸாம் எப்படி எழுதுவோமோ, எக்ஸாமில் மார்க் எப்படி வருமோ, நம்ம டாக்டர் ஆகுவோமோ ஆக மாட்டோமோ, இல்லை எத்தனை டைம் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான மன அழுத்தம்லாம் வரவே கூடாது உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணலனாலும் வேறு எதனா பாருங்கள். அவ்வளோதாங்க லைஃபு. வேறு எதனா வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் உயிரெல்லாம் விட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்கலங்க இந்த மாதிரி மாணவர்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீட் எக்ஸாம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு உங்களுடைய தாட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் எந்த டெத்தும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக ஆளுநர் மளிகைக்கு முன்னாடி இளைஞர்கள் போராட்டம் பண்ணும்போது போலீஸும் அடித்து அவங்கள கலைச்சி விட்டது, அது எனக்குமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து கொஞ்சம் சேஃபாக நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு என்ன ஆர்ட் வந்திருக்கோ என்ன தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்போது அதான் சொல்லிட்டேன்ல, டாக்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறவங்க தயவுசெய்து டாக்டர் படிக்காதீங்க, வேறு எதனா போயிட்டு பாருங்கள். ஒரு உயிரை காப்பாற்றணும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். கார்பரேட் கம்பெனி யோசிக்கிற மாதிரிலாம் டாக்டர் ஆகிட்டு யோசிச்சிங்கன்னா வச்சுக்கங்களேன், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், நாடே சுடுகாடாயிடும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் யோசிச்சின்னு போகாதீங்க. நீங்கள் முதல்ல டாக்டர் ஆகணும்னா ஏற்கனவே இவ்வளோ காம்படிஷன் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் போகிறீங்கன்னா நல்லது பண்ணணுங்க. நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு சில தொழிலெலாம் இருக்குது, அதெல்லாம் கடவுளுக்கும் மேலே. அந்த மாதிரி தொழில் தான் டாக்டர். அது தொழிலாகவே சொல்லக்கூடாது, அது ஒரு புனிதமான செயல். அதுக்காக நீங்கள் உங்களால் முடியலைன்னா விட்டுருங்க, வேறு எதனா பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க. இல்லை சிம்பிளாக எதனா நீங்கள் உங்களால் முடிஞ்சது எதனா பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர், உங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் எதனா பண்ணிக்கலாம், ஹெல்த் சம்மந்தமாக எதனா பேசலாம். ஸோ வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டு வேறு எதனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை பண்ணிக்கிட்டே ப்ரொஃபஷனாக எடுத்துன்னு இதுமாரி சைடில் எதனா பண்ணின்னு இருக்கலாம், அட்வைஸ் சொல்லிக்கின்னு, இல்லை சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எதனா ஒன்று ட்ரை பண்ணலாங்க. அதை விட்டுட்டு நல்லது பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள், சூசைட், முக்கியமாக எனக்கு அதுதாங்க மனசே ஒத்துக்க மாட்டேங்குது. டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் மன அழுத்தம் காரணமாக இறக்குறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ